9ஆம் அதிகாரம் 22வது வசனம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில பலியாகணும்? அவர் ஒரு மனுஷன் தானே, அவர் ஒரு கடவுள் தானே, டைரக்டாவே மனிதர்களை ரட்சித்துக் கொள்ளாமே என்று சொல்லி அநேகர் நினைத்துக் கொண்டு இருக்கலாம். அழகாக நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாம உனக்கு விடுதலை கிடையாது. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து மற்றும் எல்லா காரியங்களிலிருந்தும், நியாய பிரமாணத்தை மீறுகிற காரியங்களிலிருந்தும் உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். மனுஷன் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் இருந்த தேவன் மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக உங்களுக்காகவும் எனக்காகவும் 33 வருடம் இந்த பூமியில வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று காட்டி கொடுத்து, ரத்தம் சிந்துதல் இருந்தால்தான் இந்த மனிதர்களை மீட்க முடியும் என்பதை அறிந்து அவர் பாடுதல் பட்டு தன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தமும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்தி ஒரு புது உடன்படிக்கையாக ரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உனக்கு மன்னிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேற யாருடைய ரத்தமும் அல்ல. ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம், அந்த ரத்தம், இந்த ரத்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் உன் சகல பாவங்களையும் நீக்கும், உன் சகல சாபங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், சரியான வழியில நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டு இருந்தால்தான் நிச்சயம் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியும். இந்த பூமியில நியாய பிரமாணத்தின்படி வாழ முடியும். அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். எதெல்லாம் சுத்திகரிக்கும் என்றால் பாவத்தை. எப்படிப்பட்ட பாவத்தை என்றால் சகல பாவத்தையும் சகல அக்கிரமத்தையும் நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரித்து தலைமுறை தலைமுறை வரைக்கும் சாபம் உண்டாகாதபடி செயல்படும்.